Welcome to all. Exercise 5.6 derivative of implicit function. Implicit function na x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தனித்தனியா பிரிக்க முடியாம இருந்தா அதுக்கு பேர் implicit function. அதாவது f of x, y equal to 0. x என்ற ஃபங்க்ஷனும் y என்ற ஃபங்க்ஷனும் ஒரே டேர்ம்ல வரும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இப்படி ஒரு implicit functionக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். First question, find dy by dx for the following function. First subdivisionல xy equal to tan of xy. இங்க நம்மளால x என்ற ஃபங்க்ஷனையும் y என்ற ஃபங்க்ஷனும் தனித்தனியா பிரிக்க முடியாது. So it is implicit function. எதை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம்னா x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் இங்க x into y. So என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னா u into v. அப்ப இதை u ஆவும் இதை v ஆவும் எடுத்துக்கலாம். So d by dx of u into v. So u க்கு என்ன ஃபார்முலானா u v dash plus v u dash. First இங்கே u னா x, so x எடுத்துலாம். then v dash y. இப்போ y என்ன பண்ண போறோம்னா x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன். y x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dy by dx plus v. v க்கு பதிலா இங்க y. then u dash. அப்ப x பொறுத்து x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா வேல்யூ 1. so equal to tan of x, இந்த xy என்ற டேர்மை tan of x எடுத்துக்கலாம். tan x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா d by dx of tan x. tan x டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது secant square of x. அப்ப இங்க tan of xy. so tan of xy டிஃபரன்ஷியேஷன் பண்ணா secant square of xy. then இப்போ இதுக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனையும் d by dx of x into y. இதுக்கு பேரு செயின் ரூல். தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணுவீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு இருப்போம். முதல்ல tan பண்ணும்போது secant square. அதுக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் இங்க தனியா டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். so x into dy by dx plus y equal to secant square of x into y. இப்போ இங்க நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது u into v. again x நம்ம u ஆவும் y v ஆவும் எடுத்துக்கலாம். முதல்ல u, then v dash y டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dy by dx plus y எடுத்துக்கிட்டு x பொறுத்து x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா வேல்யூ 1. நெக்ஸ்ட் இதுல x into dy by dx plus y. secant square xy உள்ள இன்டு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க secant square xy x into dy by dx. நெக்ஸ்ட் இதுல secant square xy y கூட இன்டு பண்றோம். so y into secant square of xy. டேர்ம் பிரிக்கும் போது dy by dx இருக்கிற எல்லா டேர்மையும் ஒரு பக்கமும் ரிமைனிங் டேர்மை இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா x into dy by dx. ஸோ ப்ளஸ் டேர்ம் இங்கே மைனஸாக மாறும்போது மைனஸ் secant square xy x into dy by dx equal to ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா y into secant square xy plus y இங்க minus y மாத்திக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன காமனா இருக்குன்னா x dy by dx, இங்கே x dy by dx. so x into dy by dx காமனா எடுத்துட்டா ரிமைனிங் இங்க 1 minus secant square x into y equal to இங்க y டேர்மை காமனா எடுத்துட்டா secant square xy minus 1 x into dy by dx 1 minus secant square of x into y. இதில் இருந்து ஒரு மைனஸ் காமன் எடுத்துருவோம். so minus y 1 minus secant square of x into y. so ரெண்டு டேர்ம் இங்கே கேன்சல் பண்ணிட்டா x into dy by dx equal to minus y. நமக்கு என்ன வேணும்னா dy by dx மட்டும் தான் வேணும். so x இங்க மல்டிப்ளிகேஷனை டிவைடா மாத்திக்கிட்டா minus y by x. so final answerல dy by dx equal to minus y by x. second subdivision x square minus xy plus y square equal to 7. again இப்ப differentiation with respect to x. x பொறுத்து இங்க differentiation. first term x square டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2x னு கிடைக்கும். ஏன்னா x பவர் என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்,
பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், இங்கே யூ இன்ட்டு வியோட ஃபார்முலா. நமக்கு இதோட ப்ராடக்ட் ரூல் தெரிஞ்சால் மட்டும் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ இன்ட்டு வி. ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஃபஸ்ட் இங்கே எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஒய்யை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ்ஸு வினா இங்கே ஒய் மாரி. ஸோ ஒய்யை எடுத்துக்கிட்டு எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர். சேம் இங்கே எக்ஸ் பவர் என், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணால் 2y. பட் ஒய்யை நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோன்னா ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆகிடும். 2x minus of x dy by dx minus of y plus இங்கே 2y dy by dx equal to 0. ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா இங்கே 2x, செகண்டு minus y. இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குன்னா dy by dx dy by dx. ஸோ ப்ளஸ் dy by dx காமனாக எடுத்துட்டா மீதி இங்கே மைனஸ் எக்ஸ்னு வரும், ப்ளஸ் இங்கே 2y ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே மைனஸ் ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு அவுட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஒய்யாக மாறும். ஸோ இங்கே ப்ளஸ் ஒய். அதே போல் ப்ளஸ் 2xை மைனஸ் 2xன்னு மாற்றிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ நமக்கு என்ன வேணா இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் வேணும். ஸோ ஒய் மைனஸ் 2x மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடாக மாற்றிக்கிட்டா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ வர சைடு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2x பை 2y மைனஸ் எக்ஸ். இது நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷனை அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் சம், இஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 plus y plus y into root of 1 plus x equal to 0 and x not equal to y, then prove that dy by dx would answer equal to minus 1 by x plus 1 the whole square answer கொண்டு வரப்போம். ஸோ ஃபஸ்ட் இங்கே சால்வ் பண்ணும்போது x into root of 1 plus y plus y into root of 1 plus x equal to 0. ஸோ ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ் டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் மைனஸ் டேர்மாக மாறும். minus of y into root of 1 plus x taking square on both side. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் இங்கே எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 plus y தி ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல்னா 1 plus y. இங்கே ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், y இங்கே y ஸ்கொயர். ஸோ 1 plus x ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல். ஸோ இன்ட்டு பண்ணும்போது x square plus y into x square, y square plus x into y square. ஸோ இப்போ பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். x square minus y square, ஆல்ரெடி இங்கே x y square minus of y x square. ஸோ a square minus b square, x plus y into x minus y. ரெண்டுத்துக்கும் இப்போ எக்ஸும் காமனாக இருக்குது, ஒய்யும் காமனாக இருக்குது. ஒரு எக்ஸையும் ஒரு ஒய்யையும் காமன் எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே ஒய் மட்டும் வரும், மைனஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், ஒரு மைனஸை காமன் எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ரெண்டுமே இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் உள்ளே வந்தால் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ப்ளஸ் எக்ஸ் வெளியே கொண்டு போனால் மைனஸ் எக்ஸாக மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ். இங்கேருந்து ஒய்யை காமன் எடுத்துட்டா 1 plus x equal to minus of x. ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 plus x. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் போதும். நம்மக்கிட்ட இப்போ என்ன ஆன்சர் இருக்குன்னா y equal to minus of x by 1 plus x. இப்போ இது u by v ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் டிவைடில் v ஸ்கொயர். 1 plus x the whole square, v na 1 plus x, then u dash. So minus x differentiation பண்ணா minus 1.
மைனஸ் ஆஃப் யூ அப்படி எடுத்துக்கலாம். யூன்றது மைனஸ் எக்ஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் எக்ஸாக வரும். வி டேஷ்னா ஒன்னை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 0, எக்ஸை பண்ணும்போது ஆன்சர் இங்கே 1. ஸோ மைனஸில் இன்ட்டு பண்ணால் -1. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே கேன்சல்னால் ஆன்சரில் -1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS வேல்யூ -1 by x plus 1 the whole square. Third sum, if 4x plus 3y equal to log of 4x minus 3y, find dy by dx. So in the solution la first 4x plus 3y equal to log of 4x minus 3y. இப்போ இங்கே differentiation with respect to x. Differentiation with respect to x. ஃபர்ஸ்ட் இங்கே 4x 4 கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரெண்டேஷன் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு log ஆஃப் எக்ஸ். log எக்ஸை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 1 by x. ஸோ 1 by 4x minus 3y. இப்போ திரும்பவும் செயின் ரூல் அப்ளை பண்ணும்போது log உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரெண்டேஷன் பண்ண போகிறோம். log உள்ள 4x. ஸோ 4 எக்ஸை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 1 minus 3 y-ஐ x-ஐ பொறுத்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் dy by dx. ஸோ இங்கே 4 ப்ளஸ் 3 into dy by dx equal to 4 minus 3 into dy by dx டிவைடில் 4x minus 3y. ஸோ டிவைடை வெளியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். 4x minus 3y into 4 plus 3 into dy by dx. ஸோ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா 4 minus 3 into dy by dx. இப்போ இன்ட்டு பண்ணும்போது 4 into 4 16x, 4 into 3 plus 12x dy by dx minus 12y minus 9y dy by dx equal to 4 minus 3 into dy by dx. இதுக்கப்புறமா dy by dxலாம் தனியாக எடுத்துக்கலாம். இந்த நம்பர் டேர்ம்லாம் தனியாக எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான dy by dx கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் ஆன்சரை ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.7 பார்க்கலாம்.